வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா மிஸ்டரி வேர்ல்ட். எல்லாரும் சினிமா பார்க்குறப்போ அதுல வர்ற ரத்தம் அல்லது கொலை இதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனப்போ அதுல வர்ற மரணங்கள் எல்லாம் நிஜம்னு நம்பி அந்த படத்தோட டைரக்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த படத்தோட பேரு தான் கேனிபல் ஹோலோகாஸ்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இத்தாலியில பெரிய கலவரமே வெடிச்சது. ஸ்கிரீன்ல தெரியுற அந்த பயங்கரமான காட்சிகள் நிஜமாவே நடந்ததா இல்ல இது வெறும் மேக்கப்பான்னு உலகமே குழம்பி போச்சு. அப்படின்னா அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாம் உண்மையாவே கொல்லப்பட்டாங்களா? இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல உலகம் முழுக்க சுமார் 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தடை விதிக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலும் இந்த படம் திரையிடப்படல. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மர்மமான விஷயங்கள் என்ன? இன்னைக்கு நாம இந்த வீடியோவுல சினிமா வரலாற்றிலேயே பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட மிக கொடுமையான கொடூரமான அந்த படத்தோட இருண்ட பக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இதோட முடிவு உங்களை அதிர வைக்கும். ஆரம்பத்துல இந்த மூவியோட டைரக்டர் ருட்ஜெரோ தியோடரோ பத்தி சொல்லணும். 1980 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பவுண்ட் ஃபுட்டேஜ் வகை படம். அதாவது தொலைஞ்சு போனவங்க எடுத்த வீடியோவை கண்டுபிடிச்சு அதை பார்க்கிற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டைல். ஆனா அந்த காலத்துல மக்களுக்கு இது புதுசு. அதனால மக்கள் எல்லாரும் இது நிஜமாவே நடந்த ஒரு டாக்குமெண்டரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதை, அமேசான் காடுகளுக்குள்ள ஒரு டாக்குமெண்டரி எடுக்க போன 4 பேர் காணாம போறாங்க. அவங்களை தேடி ஒரு ப்ரொஃபசர் போறாரு. அங்க அவருக்கு ஒரு கேசட் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது அங்க இருந்த பழங்குடியின மக்கள் அந்த 4 பேரையும் எவ்வளவு கொடூரமா வேட்டையாடி சாப்பிட்டாங்கன்னு. இதை பார்க்கறதுக்கு அவ்வளவு தத்ரூபமா இருந்ததாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. முக்கியமான மர்மம் என்னன்னா, அந்த படத்துல நடிச்ச அந்த 4 மெயின் ஆக்டர்ஸ் படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்கேயுமே காணப்படல. இதை பார்த்த இத்தாலி அரசாங்கம் டைரக்டர் அந்த 4 பேரையும் உண்மையாவே காட்டுக்குள்ள கொலை செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்து படம் ஆக்கிட்டாருன்னு அவர் மேல மர்டர் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது உலக சினிமாவுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. கோர்ட்ல டைரக்டர் முன்னாடி ஒரு பெரிய சவால் இருந்தது. அவர்தான் ஒரு கொலைகாரன் இல்லைன்னு நிரூபிக்க அந்த 4 நடிகர்களையும் கோர்ட்டுக்கு நேர்ல வரவழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நடிகர்கள் எல்லாரும் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு இருந்தாங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் வரைக்கும் அவங்க எந்த மீடியா முன்னாடியும் வரக்கூடாது, விளம்பரங்கள்ல நடிக்க கூடாதுன்னு. அப்போதான் அந்த படம் நிஜம்னு மக்கள் நம்புவாங்கன்னு டைரக்டர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த பிளான் அவருக்கு ஜெயில் வரைக்கும் கொண்டு போகும்னு அவர் நினைக்கல. கடைசியில அந்த நடிகர்கள் கோர்ட்டுக்கு வந்து தாங்க உயிரோட தான் இருக்கோம்னு சொன்ன பிறகுதான் டைரக்டர் ரிலீஸ் ஆனாரு. இருந்தாலும் இன்னொரு மர்மமான மற்றும் வருத்தமான விஷயம் என்னன்னா, படத்துல மனுஷங்க சாகுறது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா அங்க காட்டப்பட்ட விலங்குகள் கொல்லப்படுற காட்சிகள் எல்லாமே 100% உண்மை. ஒரு குரங்கு, ஒரு பெரிய ஆமை, ஒரு பன்றி அப்படின்னு ஏகப்பட்ட விலங்குகளை கேமரா முன்னாடியே கொடூரமா கொன்னாங்க. இதுக்காக இன்னைக்கும் அந்த படம் ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு. அந்த அமேசான் காடுகள்ல ஷூட்டிங் நடந்தப்போ அங்க இருந்த ஒரிஜினல் பழங்குடியின மக்களுக்கும் இந்த படக்குழுவுக்கும் நடுவுல நிறைய மோதல்கள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த படம் மனுஷனோட மிருகத்தனத்தை காட்டுதா இல்ல அந்த படத்தை எடுத்தவங்களோட மிருகத்தனத்தை காட்டுதான்னு கேட்டா நிறைய பேர் 2வது தான் சரின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவுல நாம அந்த படத்தோட ஒவ்வொரு சீன் பின்னாடி இருந்த மர்மத்தையும், அந்த நடிகர்கள் பதுங்கி இருந்த அந்த 1 வருஷத்துல என்ன நடந்ததுங்கிறதையும் விரிவா பார்க்க போறோம். சினிமாங்கிறது ஒரு கலை. ஆனா அந்த கலைக்காக எதை வேணா செய்யலாம்னு நினைச்ச ஒரு டைரக்டரோட விசித்திரமான படைப்பு தான் இந்த கேனிபல் ஹோலோகாஸ்ட். இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் இன்னைக்கும் ஹாரர் சினிமாவுல ஒரு பெரிய தழும்பா இருக்குன்னு தான் சொல்லணும். அமேசான் காடுகளுக்குள்ள இந்த படக்குழு போனப்போ அங்க இருந்த பழங்குடியின மக்கள் இவங்களை ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி தான் பார்த்தாங்க. படத்துல வர்ற பல காட்சிகள்ல நிஜமான பழங்குடியின மக்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இது ஒரு சினிமான்னே தெரியாது. டைரக்டர் அவங்களுக்கு பணம் கொடுத்து சில கொடூரமான செயல்களை செய்ய சொல்லி வற்புறுத்தினதா ஒரு பேச்சு இருக்கு. இதனாலேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு விதமான பயமும் பதற்றமும் எப்பவும் இருந்துட்டே இருந்தது. நடிகர்கள் கூட நிஜமாவே அந்த பழங்குடியின மக்கள் தங்களை தாக்கிடுவாங்களோன்னு பயந்துதான் நடிச்சாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படத்துல வர்ற ஒரு குறிப்பிட்ட காட்சி, ஒரு பெண்ணை ஈட்டியால குத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அது எவ்வளவு தத்ரூபமா இருந்ததுன்னா, கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி அந்த சீன் எப்படி எடுத்தாங்கன்னு டைரக்டர் டெமோ காமிக்க வேண்டியிருந்தது. அந்த நடிகை ஒரு சைக்கிள் சீட் மேல உட்கார வைக்கப்பட்டு வாய்க்குள்ள ஒரு மரக்குச்சியை வச்சு அந்த எபெக்ட் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா அந்த நடிகை அந்த சீன் எடுக்கும்போது பல மணி நேரம் வெயில அதே பொசிஷன்ல இருக்க வேண்டியிருந்தது. இது ஒரு வகையான சித்திரவதைன்னு அப்போவே பேசப்பட்டது. அதே போல இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரிஸ் போர்டோலானி போட்ட அந்த மென்மையான இசைக்கும் திரையில வர்ற கொடூரமான காட்சிகளுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கும். அந்த மியூசிக் கேட்கும்போது ஏதோ ஒரு அழகான காதல் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா கண்ணு முன்னாடி மனுஷங்க வேட்டையாடப்படுவாங்க. இதுதான் பார்க்குறவங்களோட மனநிலையை ரொம்பவே பாதிச்சது. ஒரு மனுஷன் இவ்வளவு மோசமானவனான்னு எல்லாரையும் யோசிக்க வச்சது.
22க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பேன் பண்ணப்பட்டது. இப்போ வரைக்கும் சில நாடுகள்ல இந்த ஒரிஜினல் வெர்ஷனை பார்க்க அனுமதி இல்லை. இந்த படத்துல வேலை செஞ்சவங்க எல்லாரும் பின்னாடி பேட்டிகள்ல சொல்லும்போது அந்த அமேசான் காடுகள்ல நடந்த விஷயங்கள் தங்களை இன்னைக்கும் துரத்துறதா சொல்றாங்க. குறிப்பா அந்த விலங்குகளை கொன்ன அந்த நிமிஷங்கள் அவங்க மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. சினிமா வரலாற்றுல எத்தனையோ ஹாரர் படங்கள் வந்திருக்கலாம். ஆனா எது நிஜம் எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு மக்களை குழப்பி டைரக்டரையே ஜெயிலுக்கு போக வச்ச ஒரே படம் இதுவாத்தான் இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் நான் கேட்குற கேள்வி இதுதான். ஒரு நல்ல சினிமாவுக்காக நிஜமான உயிர்களை பலி கொடுக்கலாமா? இல்ல இது வெறும் கலைன்னு சொல்லி இதை கடந்து போயிடலாமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் பல மர்மமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.